இன்றைக்கி வீட்டில் வந்து புறா ஒன்று வீட்டுக்குள்ளே அதுவாக வந்துருச்சு. போக முடியாமல் அங்கே இங்கேயும் அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தது. அதை பிடிச்சி வெளியே விட்டோன்னே அதோட ஜோடி ஒன்று அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதை விட்டோன்னே 2 ஜோடியாக பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் ஒரு முயல் குட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கருவேப்பிலை தோட்டத்தில் ஒரு சவுண்டு. நான் கருவேப்பிலை ஒடிக்க போயிருந்தேன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு கவர் கிடந்துச்சு. அந்த கவருக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் அந்த கவரை போட்டு பறிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தா இந்த குட்டி முயல் எடுத்து விட்டேன். அது ஓடலை. அது அப்படியே இருந்துச்சு. சரி ஏதாவது வந்து கடிச்சு வச்சுரும் இல்லை தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பசங்க அதுக்கு வந்து இலைத்தழைகள் எதையோ எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. அது சாப்பிடல. ரொம்ப குட்டி முயலாக இருக்குது. நான் சுற்றி முற்றியும் பார்த்தேன். எங்கேயாவது வந்து பொந்து மாதிரி ஏதாவது குழி பறித்து வச்சுருக்காங்க, விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எங்கேயும் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்றனால வீட்டில் வந்து ஒரு சின்ன கூண்டில் தக்காளி, அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல குழி, அந்த குழிக்குள்ளே வந்து பாம்பு சட்டையை உரிச்சு போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த முயலோட பொந்து மாதிரி இருந்துச்சு. சரி வீட்டில் கேட்டுட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து வீட்டில் 2 அல்லிப்பூ வந்து பூத்துருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 அல்லிப்பூ அழகாக பூத்துருந்துச்சு.